Good evening, UGTRB. First unitல third class reciprocal equation, topic reciprocal equation of odd degree. Today topic odd degree. reciprocal equationல odd degree டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, என்ன சால்வ் பண்ண சொல்றேன்? x பவர் 3 மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல ஈக்குவேஷனை எடுத்து எழுதிருங்க. x cube minus 4x square plus 4x minus 1 equal to 0. எனக்கு a0 என்ன வரும்? a1 a2 a3 என்ன வரும் சொல்லுங்க. a0 என்ன வரும்? a0 என்னங்க வருது? x கியூபோட கோஎஃபிஷியன்ட் a0, x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a1, x ஓட கோஎஃபிஷியன்ட் a2, கான்ஸ்டன்ட் டேர்ம் a3. சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. a0 equal to 1 a1 minus 4 a2 4 a3 minus 1 பாருங்க, a0 டு a3 ஈக்குவலா இருக்கா? இல்ல, ஏன்னா இங்க ஒண்ணு இங்க மைனஸ் ஒன்ல. ஸோ என்ன பண்ணிடலாம், மைனஸ் ஆஃப் ஏத்துனா கரெக்டா வந்துருச்சா? கரெக்ட் தானே? a1 a0 a1 a2 a3. நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஒன்று, கரெக்ட் தானே? கரெக்ட். அடுத்து பாருங்க a1 a2 a1 a2. இங்க என்ன இருக்கு? ஒன்று இருக்கு, இங்க மைனஸ் ஒன்று இருக்கு. இங்க a1 மைனஸ் 4 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப நான் எதாவது மல்டிப்ளை பண்ணணும். இங்க a1 a2 எழுதும் போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் ஃபிக்ஸடாக வச்சுக்கிங்க. அப்போ இப்படி கூட வச்சுக்கலாம். மைனஸ் a1 ஈக்குவல் டு a2 எழுதிக்கலாமா? கரெக்டா? அது எழுதியிருக்கிறது கரெக்டா? அப்போ இது நம்மளுக்கு சிமெட்ரிக்கா ஆன்டி சிமெட்ரிக்கா? anti-symmetry ஏன் ஆன்டி சிமெட்ரிக்கு? ஆப்போசிட் சைனா வந்துச்சுன்னா அது ஆன்டி சிமெட்ரிக். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு என்ன எழுதிடலாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இஸ் அ ரூட். அதாவது ஆட் டிகிரியாக இருந்து, சரிங்களா, எனக்கு ஆன்டி சிமெட்ரிக் வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆட் டிகிரி, சரிங்களா, ஆப்போசிட் சைனா வந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இஸ் அ ரூட்டு. சரிங்களா, ஃபேக்டர்னும் போது இதோட ஆப்போசிட் சைனால டிவைட் பண்ணணும். ஏன்னா கியூபிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுறது, ஃபேக்டரைஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால என்ன பண்ணுறோம், கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதிக்கிறோம். 1 மைனஸ் 4 4 1 எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு கான்ஸ்டன்ட் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், இங்கே என்ன ரூட்டுன்னு சொல்கிறோமோ அதை ஃபேக்டர்னு எழுதும் போது ஆப்போசிட் சைனால தான் எழுதணும், ஆப்போசிட்டால டிவைட் பண்ணணும். 0 1 1 ஒன்ஸா 1 மைனஸ் 3, ஸோ ப்ளஸ் 1 1 ஒன்ஸா 1 0. லாஸ்ட் டைம் கம்பல்சரி என்ன ஆகணும்னா 0 ஆகணும். ஏன்னா நமக்கு இருக்க கிவன் எக்ஸ் கியூப்ன்றது குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம சிந்தட்டிக் டிவிஷனே பண்ணுறோம். சிந்தட்டிக் டிவிஷன் பண்ணுறது ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த ஷார்ட்கட் இருக்குது. சரிங்களா, ஷார்ட்கட் அவன் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆட் டிகிரினா இந்த ஷார்ட்கட்டு. அதாவது ஆன்டி சிமெட்ரிக்காக வந்தால் மைனஸ் ஒன் இஸ் ரூட்டு, சிமெட்ரிக்காக வந்துச்சுன்னா ஒன் இஸ் ரூட்டு. அதில் நம்ம எந்த ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக இருந்து, அதாவது ஆட் டிகிரியாக இருந்தால் இதை வந்து சேட்ஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இதை என்ன பண்ணும், கான்ஸ்டன்ட் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் டேர்மாக எழுதணும். 1 மைனஸ் 3x ஸ்கொயரு, சாரி 3x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு. நம்மளுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இப்போ இதை ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணி எழுதணும். இங்கே எழுதும் போது என்னது, இது என்னது ஃபேக்டர், இது என்னது ரூட்டு. சரிங்களா, இதோட ஆப்போசிட் சைன் எழுதணும், அதே இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ரூட் என்ன வருது, எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் 1, ஆட் பண்ணால் மைனஸ் 3 வரும். ஏதாச்சும் நம்பர் இருக்கா? ஃபேக்டர்ஸ் இருந்தால் சொல்லுங்க. ஏதாச்சும் ஃபேக்டர் இருக்கா? 1 minus 1 ஒன்ஸா 1, வேற எந்த நம்பரும் இல்லைல்ல. அப்போ நம்ம correct ஃபேக்டரைஸ் பண்ண முடியலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்.
ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இங்கே ஏக்கு பதிலா என்ன இருக்கீங்க 1, b ஈக்குவல் டு -3, c ஈக்குவல் டு 1. இந்த ஸ்டெப்லாம் நம்ம மெட்டீரியல் இல்லை, அதனால நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறேன். ஸோ 3 + or minus 9 - 4 into 1 into 1 divided by 2. 3 + or minus 9 - 4 5 √5 divided by 2. அப்போ நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்னு பாருங்க, x - 1 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு 1. இங்கே என்ன வரும் பாருங்க, 3 + √5/2 3 - √5/2. அப்போ எனக்கு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கு, எனக்கு 3 ரூட்ஸ் வந்துருச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் n பவர் இருந்தா n ரூட்ஸ்ன்னு தெரியும். சரிங்களா, அந்த கான்செப்ட் படி நம்மளுக்கு இங்கே கொடுத்தது கியூப் ரூட்டு. ஸோ 3 சொல்யூஷன் இருக்கணும். 3 சொல்யூஷன் இருக்கிறதுக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் ரூட் ஆனது என்னவா இருக்குன்றத செக் பண்ணுறேன். சிமிட்ரிக்காக ஆன்டி சிமிட்ரிக்காக இருக்குன்னா ஆப்போசிட் சைன் ஆன்டி சிமிட்ரிக்காக இருக்கு. ஸோ அதனால -1 இஸ் ரூட்டு. ஆனால் டிவைட் பண்ணும்போது ஃபேக்டரா எழுதும் போது இதோட ஆப்போசிட் சைனால டிவைட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதே சிமிட்ரிக்கா இருந்துச்சுன்னா x = 1 இஸ் ரூட்டு. அதை அடுத்த சம்ல பார்ப்போம். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணோட ரீசன் என்னன்னா, என்னால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது கியூபிக் ஈக்குவேஷனை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி -1 இஸ் ரூட்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி x³ டேர்ம் கியூபிக் ஈக்குவேஷனை குவாட்ரேட்டிக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபேக்டர் 1ஆல் டிவைட் பண்ணேன். எனக்கு லாஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ணுறேன், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக எழுதுறேன். கான்ஸ்டன்ட் x டேர்ம் x² டேர்ம். ஓகே, இப்போ இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா முடியாது, ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் 1, ஆட் பண்ணால் -3. 1 ஒன்ஸா 1 தவிர வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி 2 ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபைனலி 3 ஆன்சர்ஸ். இதில் 2 லைன் ஸ்கிப் ஆகிருக்கும், டேரெக்டாகவே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. டேரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபார்முலா இங்கே மட்டும் நோட் பண்ணிக்கணும். x = -b + or minus √b² - 4ac divided by 2n நோட் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். ரைட், அடுத்து பாருங்க, ஃபார்ம் ஏ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அப்போ நம்ம ரூட் இது வரைக்கும் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா ரூட்டை கொடுத்துட்டாங்க. ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன். ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்கேன்னா 2வும் 1/2, 2வும் 1/2. இப்போ இதை எப்படி செய்யுது, நமக்கு ஆல்ரெடி தெரியும். சம் ஆஃப் ரூட்டு ஆல்ஃபா 2ன்னு எடுத்துக்குவோம், பீட்டாவை 1/2ன்னு எடுத்துக்குவோம். சம் ஆஃப் ரூட்ஸ் 2 + 1/2. டேக் எல்சிஎம் 2 2s are 4 + 1 5/2. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 2 2 கேன்சல் 1. என்னங்க ஃபார்முலா வரும், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன, ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் சொன்னேனே, 5/2 1. இது வந்து சம் ஆஃப் ரூட்டு, இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு. நான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். என்னங்க ஃபார்முலா இருக்கு, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்முலா தெரியுமா? x² + x into alpha + beta plus alpha beta. அதாவது x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ், Sum of roots into x. எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் Product. ஈக்குவல் டு 0. ஸோ x² மைனஸ் இது ஃபார்முலாவில் -5/2 எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. எனக்கு என்ன கிடைக்கணும், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கணும். இங்கே எக்ஸ்ட்ரா 2 இருக்கு, ஸோ மல்டிப்ளை பை 2னா we get answer 2x² - 5x plus 1 equal to 0. This is a quadratic equation. Given two roots, we find a quadratic equation. We get answer. நெக்ஸ்ட் பாருங்க, இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் அப்சர்வேஷன். இது வரைக்கும் ஆட் டிகிரி ஈவன் டிகிரி பார்த்ததோட என்ன கன்க்ளூஷன் சொல்றாங்க, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ரூட்ஸ் அக்கர் இன் ரெசிப்ரோக்கல் பேர். சரிங்களா, ரெசிப்ரோக்கல் பேர்னா என்னன்னா நம்மளுக்கு என்ன வந்துச்சு இப்போ ஆன்சரு, இப்போ என்னங்க ஆன்சர் வந்துச்சு, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அதாவது இந்த இருக்கு பாருங்க, 3 + √5/2னா நெக்ஸ்ட் ஆன்சர் 3 - √5/2 இருந்துச்சு. அதான் சொல்றாங்க, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ரூட்ஸ் அக்கர் இன் ரெசிப்ரோக்கல் பேர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஸோ சிமிட்ரிக் ஆர் ஆன்டிசிமிட்ரிக். சிமிட்ரியா இருக்கும் இல்லைன்னா ஆன்டிசிமிட்ரிக்கா இருக்கும். என்னது, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட். சிமிட்ரிக்னா சேம் சைனு, ஆப்போசிட் சைனா வந்து ஆன்டிசிமிட்ரிக். நெக்ஸ்ட்
ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆல்வேஸ் ஹேவ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஈக்குவல் டு -1 as a ரூட். ஆட் டிகிரியா இருந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனா இருந்தா 1 அல்லது -1 வந்து ரூட்டா இருக்கும். சச் ஈக்குவேஷன் கேன் பி சிம்பிளிஃபை பை டிவைடிங் த சூட்டபிள் பவர் ஆஃப் த வேரியபிள். நமக்கு அந்த எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா சேஞ்ச் பண்ண பார்த்தீங்களா, அதைத்தான் இங்கே சொல்றாங்க. சிம்பிளிஃபை பை த டிவைடிங் த சூட்டபிள் பவர் த வேரியபிள். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ரெடியூஸ் கம்ப்ளீட்லி இன் சால்விங் ஹையர் டிகிரி ஈக்குவேஷன். இது ஃபுல்லாகவே எங்கே யூஸ் ஆகுதுன்னா ஹையர் டிகிரி ஈக்குவேஷன், கியூப் ஈக்குவேஷன் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா, கியூபிக் ஈக்குவேஷன் பவர் 4 5 6 8 9 10 கியூபிக் ஈக்குவேஷனே சால்வ் பண்ணுறது கஷ்டம். நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் படி பண்ணிடலாம். இந்த டானா போட்டு பண்ணுறது சிந்தட்டிக் டிவிஷன் தான், அது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. சரிங்களா, இதை வந்து ஆக்சுவலாக 12லேயே இருக்குது. ரிமைனிங் சம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், இது ஒரு இம்பார்ட்டண்டான ஏரியா. இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஆஃப் ரூட் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன். இது வந்து இன்ட்ரோடக்ஷன், அது வாட்டுக்கு இருக்கட்டும். அல்ஜிபிரிக் ப்ராப்ளத்தில் யூஸ் ஆகுது அப்படின்னு இருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டேரெக்டாக வந்துடுவோம். இதுவும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது. இன்க்ரீசிங் ஆஃப் ரூட்ஸ், இது நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்டே தான். இங்கே என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ்டு பை ஹச். அப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவேன். சரிங்களா, நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண பார்த்தீங்களா, அதே கதை தான், அதே சம்மு தான். பாருங்க, A1 + α1 + h, α2 + h, αn + h. α1 α2 αn வரைக்கும்ன்றது ரூட்டு, ஹச்ன்றது நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற வேல்யூ. அப்போ அந்த ரூட்டையும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதை ஆட் பண்ணணும். டிக்ரீஸ்னா சப்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான். டிக்ரீஸ்னா சப்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஷிஃப்ட் ஆஃப் ஆரிஜின். அதனால ஷிஃப்ட் ஆஃப் ஆரிஜினா பாருங்க, the process of increasing or decreasing the root of equation by a constant is also referred to shifting the origin. இங்க இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஏதோ ஒன்று ஆகுது, இன்க்ரீஸ் ஃபங்க்ஷன் ஆகுது, டிக்ரீசிங் ரூட் ஆகுது. அப்படி ஆயிட்டா வேறு என்ன சொல்றாங்கன்னா ஆல்சோ ரெஃபர்டு த ஷிஃப்டிங் த ஆரிஜின். ஆரிஜினுக்கு அது ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரூட் வேல்யூ இன்க்ரீஸா டிக்ரீஸா ஆகும்போது என்ன எப்படி ரெஃபர் ஆகுது பாருங்க, ஷிஃப்டிங் த ஆரிஜினுக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ தியரம், அது லாஸ்ட்ல நம்ம பார்த்தா அதே கான்செப்ட் தான். இன்க்ரீசிங் ஆஃப் ரூட்ஸ் பாருங்க, f of x = 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். இன்க்ரீசிங் பை ஹச்னா ஒய் மைனஸ் ஹச் ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக ஒய் மைனஸ் ஹச். இன்க்ரீசிங்னா சப்ராக்ஷன், டிக்ரீசிங்னா ப்ளஸ். அதே கான்செப்ட் தான், x = ஒய் ப்ளஸ் ஹச். சரிங்களா, பாருங்க, f of x = 0, டிக்ரீஸ்டு பை ஹச்னா ஒய் ப்ளஸ் ஹச். ஓகே, அதான் எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும், ஒய் ப்ளஸ் ஹச். இதை மட்டும் வச்சுக்கிங்க. டிக்ரீசிங்னா ப்ளஸ், இன்க்ரீசிங்னா அப்படியே ஆப்போசிட். டிக்ரீசிங்னா ப்ளஸ், இன்க்ரீசிங்னா மைனஸு. எக்ஸுக்கு பதிலாக ஒய் மைனஸ் ஹச் இல்லை ஒய் ப்ளஸ் ஹச் ரீப்ளேஸ் பண்ணுவோம். f of x = 0 பண்ணுறோம். டிகிரி n வித் ரூட் இருக்கணும், ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டும் எடுத்து எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே பார்த்ததே இதை இன்க்ரீசிங் ஈச் ரூட் பை அ கான்ஸ்டன்ட் ஹச்சு. அந்த ஹச் வெளியே அவன் கொடுத்துருவேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. x = ஒய் மைனஸ் ஹச், அது கிவன் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்ட் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குதுன்னா, எக்ஸுக்கு போல ஒய் மைனஸ் ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணி = 0 போட்டோம்னா வி கெட் ஆன்சர். அடுத்து டிக்ரீஸ், எக்ஸுக்கு போல ஒய் ப்ளஸ் ஹெச் போட்டோம்னா = 0. சார், எக்ஸுக்கு போல ஒய் ப்ளஸ் ஹெச் ரீப்ளேஸ் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த மெத்தட் என்ன தெரியும், பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் எனி டிகிரி அண்ட் அவாய்ட் த நெசசரி ஆஃப் ஃபைண்டிங் த ஒரிஜினல் ரூட். நான் ஒரிஜினல் ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் நான் டிரான்ஸ்ஃபார் மட்டும் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் ஹெச்சா ஒய் மைனஸ் ஹெச்சா ரீப்ளேஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ சம் பாருங்க, இது மாதிரி பார்த்துட்டோம், இருந்தாலும் பார்ப்போம். அதாவது இங்கே இன்க்ரீசிங் ரூட் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன்க்ரீஸ்டு பை 2. அப்போ ஒய்க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், இன்க்ரீசிங்னா எக்ஸுக்கு பதிலாக ஒய் மைனஸ் 2. எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் -4 டைம்ஸ் ஒய் மைனஸ் 2 + 1. இது a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a ஸ்கொயர் 2ab + b ஸ்கொயர். சரி, இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஒய் ஸ்கொயர் 4y + 4 வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் -4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. -4y + 8 + 1. இதை மட்டும் ஆட் பண்ணிட வேண்டியது, கான்ஸ்டன்ட் மட்டும். 8 + 1 9 13 ஒய் ஸ்கொயர் -4y -8y. வி கெட் ஆன்சர். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபுல்லாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யா இருக்கும், அது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸிங்கா டிக்ரீஸான்னு பாருங்க. இது ஒரு கொஸ்டின் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க 2023. இன்க்ரீஸ்டு பை 2னா ஒய் மைனஸ் 2, டிக்ரீஸ்டு பை 2னா ஒய் ப்ளஸ் 2, அவ்வளோதான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா. இந்த ஈக்குவேஷனை தான் கேட்பாங்க.
டிக்ரீஸ் த ரூட் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அங்கே இன்க்ரீஸ் சொன்ன மாதிரி இங்கே டிக்ரீஸ்டு. என்ன ஈக்குவேஷன் கொடுத்தேன்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 5. எக்ஸுக்கு பதிலாக ஒய் ப்ளஸ் 3 ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்? டிக்ரீஸ்டு பை 3. அப்போ ரீப்ளேஸ் பண்ணுனா இங்கே ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஒய் ஸ்கொயர் 9 2 டைம்ஸ் ஏபி 6y. 6y 16 ப்ளஸ் 5. இங்கே ஆட் பண்ண 32 y square plus 12y equal to 0. We get answer. In terms of x ஃபுல்லாகவே in terms of y மாற்றம் அதைத்தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்றாங்க. என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இன்க்ரீசிங் த ரூட் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன். இதுவே வந்து கியூபிக் ஈக்குவேஷனாக இருந்தால் எப்படி? அதே கான்செப்ட் தான், வேறு ஒன்றுமே இல்லை. எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ என்ன பண்ணிக்கேன்? இன்க்ரீஸ்டு பை 2ன்னு சொல்லிட்டேன். இன்க்ரீஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். டிக்ரீஸ்டுனா ப்ளஸ் பண்ணணும். இன்க்ரீஸ்னா ஆப்போசிட் சைன். அவ்வளோதான். இங்கே ஏ மைனஸ் பி தான் ஹோல் கியூப் ஃபார்முலா. யாராச்சும் ஃபார்முலா தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏ மைனஸ் பி தான் ஹோல் கியூப் ஃபார்முலா. சுதாஸ்ரீ மேடம் சொல்லுங்க. A cube minus 3a square b minus 3ab square plus சைன் வரும். 3ab square. Okay. ப்ளஸ் லாஸ்ட் டைம் மைனஸ் பி கியூப். Minus b. பி கியூப் ஆல்டர்னேட்டிவ் சைன் வரும். இங்கே பவரை ஃபுல்லாக ஆட் பண்ணால் 3 வரும். இப்போ இங்கே பாருங்க, அதே இது ஏக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குது? ஒய் இருக்குது. பிக்கு பதிலாக 1 இருக்குது, மைனஸ் 1 இல்லை. இந்த மைனஸ் மைனஸ் சேம். ஸோ அப்படியே இந்த ஃபார்முலா மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஒய் கியூப் 3 ஒய் ஸ்கொயர் 3 ஒய் 1 ஸ்கொயர் 1 தான் வரும். அப்போ 3y மைனஸ் 1 கியூபு 1. இது வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, மைனஸ் 3x ஸ்கொயர். இங்கே ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா. இதில் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா ஏ ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா ப்ளஸ் 1, 2 டைம்ஸ் ஏபினா 2y. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒய் மைனஸ் 1, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸ் 1 அவ்வளோதான். ஒய் மைனஸ் 1 மைனஸ் 1. ஓகே, டன். இங்கே எதுவுமே மல்டிபிள் ஆகலை. இப்போ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஏதாவது இந்த 3 ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அவ்வளோ. இந்த மைனஸ் 1 இங்கே போட்டிருக்காங்க. மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இது இந்த 3 டைம்ஸ் அப்படியே, அந்த 4 டைம்ஸ் அப்படியே எழுதிடலாம். ஒய் கியூப் 3y ஸ்கொயர் 3y மைனஸ் 1. இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இங்கே மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 6y மைனஸ் 3. ஒர்க்கு முடிஞ்சு. ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. சரி, இப்போ தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஒய் கியூப் அப்படியே எழுதியாச்சு. இங்கே 3y ஸ்கொயர் மைனஸ் 6y ஸ்கொயர். இங்கே 3y, இங்கே ஒரு ஒய் இருக்குது, 4y, இங்கே ஒரு 6y 10y. லாஸ்டா நம்ம கான்ஸ்டன்ட் இங்கே ஒரு மைனஸ் 1, இங்கே ஒரு மைனஸ் 3, மைனஸ் 2, மைனஸ் 1, மைனஸ் 6. வி கெட் ஆன்சர். அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருக்கட்டும், கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்கட்டும், என்ன வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, என்ன வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருக்கு, அதை மட்டும் பாருங்க. இன்க்ரீஸ்டுனா மைனஸ் பண்ணுங்க, டிக்ரீஸ்னா ப்ளஸ் போடுங்க. அது கியூபாக இருந்தானா குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருந்தானா. நம்மளுக்கு கியூப்னா ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் பாருங்க, டிக்ரீஸ் த ரூட் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன். ஃபார்ம் ஈக்குவேஷன் whose roots each decreased by 2. ஈச் டிக்ரீஸ்டு பை 2 ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே கான்செப்ட், அதே கியூபிக் ஈக்குவேஷனு. எனக்கு டிக்ரீஸ்ன்ட்டாங்க, ஸோ ப்ளஸ் போட்டேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2.
ஸோ ஒய் ப்ளஸ் டூ த ஹோல் கியூப் 2 times y plus 2 the whole square minus of y plus 2 minus 2. This is first step. இங்கே a plus b தான் ஹோல் கியூப் ஃபார்முலா. இங்கே ப்ளஸ் வந்துட்டா பிரச்சனையே இல்லை, எல்லாமே ப்ளஸ். மைனஸ் வந்தால் மட்டும் ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் வரணும். 3a ஸ்கொயர் b 3ab ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப் இந்த ஃபார்முலா. இங்கே a plus b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2 times ab. இங்கே மைனஸ் அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். மைனஸ் ஒய் மைனஸ் டூ மைனஸ் டூ ஈக்குவல் டு 0. ரைட், எனக்கு இங்கே என்ன இருக்குது, ஏ கியூப் ஒய் கியூபு பி கியூப் 2 கியூப்னா 8 வந்துருச்சு. 3a ஸ்கொயர் பி, இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் வந்துடும். 3y 2, அப்போ 3 2 சார் 6 ஒய் ஸ்கொயரு முடிஞ்சிச்சு. அடுத்து 3ab ஸ்கொயர் 3ab ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ 4 3 சார் 12 ஒய் வந்துடும். இங்கே a plus b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 2 times ab. ஸோ 4y இதான் வந்துருச்சு. இப்போ இது சிம்பிளை பண்ணால் we get ஆன்சர். ஃபஸ்ட்டு 4 டைம் எந்த டவுட்டுமே வேணாம், அப்படியே காப்பி அடிச்சிடறோம். நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2y ஸ்கொயர் ப்ளஸ் 8y ப்ளஸ் 8 மைனஸ் ஒய் மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் we get cubic equation. y கியூப் ஒரு டேர்ம் தான் இருக்கும். 6y ஸ்கொயர் 2y ஸ்கொயர் 8y ஸ்கொயர் வேலை முடிஞ்சு. 12y 8y 20y இங்கே ஒரு மைனஸ் ஒய் இருக்குது, அப்போ 19y. we get ஆன்சர். கான்ஸ்டன்ட் 8, இங்கே ஒரு 8 16 16 மைனஸ் 4 12. we get ஃபைனல் ஆன்சர். அப்போ கியூபிக் ஈக்குவேஷனாக தானே குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக தானே, நமக்கு அந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி கொஸ்டின் ஒன்று லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. இப்போ இதோட அப்சர்வேஷன் என்ன, இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ரூட் டஸ் நாட் சேஞ்ச் த டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன். நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி டிக்ரீஸ் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு எக்ஸ் கியூப் டேர்ம் இருந்துச்சுன்னா ஆன்சர் ஒய் கியூப்னு இருக்குமே ஒழிய வேற டிகிரி எதுவும் சேஞ்ச் ஆகாது. நம்ம அது வந்து அதே ரூலு. இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ரூட் இருந்தாலும் ஓகே, டஸ் நாட் சேஞ்ச் த டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன். அந்த டிகிரி சேஞ்ச் ஆகாது. நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி மாறாது. த ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் த சூட்டபிள் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள். சூட்டபிள் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள். சரிங்களா, ஓகே. ரூட் கேன் பி மாடிஃபைட் வித்தவுட் சால்விங் த ஒரிஜினல் ஈக்குவேஷன். நான் அதை ஒரிஜினல் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணாமையே நம்ம என்ன பண்ணிட்டோம், ரூட்ஸை மாடிஃபை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். வித்தவுட் சால்விங் த ஒரிஜினல் ஈக்குவேஷன். நான் அதை எதுவுமே பண்ணலை, ரீப்ளேஸ் தான் பண்ணேன். we get ஆன்சர். த மெத்தட் அப்ளைஸ் த டு பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் எனி டிகிரி. எந்த டிகிரி, அது குவாட்ரடிக் ஈக்குவேஷனோ கியூபிக் ஈக்குவேஷனோ பவர் 4ஓ எது இருந்தாலுமே இது ஓகே. திஸ் டெக்னிக் இஸ் யூஸ்ஃபுல் இன் ஃபார்மிங் ஈக்குவேஷன் வித் ரிலேட்டட் ரூட். ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் டேர்ம் பாலினாமியல் ஈக்குவேஷன். இதுவும் இம்பார்ட்டன்ட். இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம், இதுவும் கேட்டிருந்தாங்க. லாஸ்ட்டாக பார்த்தா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன், அதுவும் ஒரு 2 கொஸ்டின் இதுலேருந்து வந்துருந்துச்சு இந்த ஒரு கண்டென்ட்ல இருந்து. ரிமூவல் ஆஃப் டேர்ம் இன் பாலினாமியல் ஈக்குவேஷன். இப்போ இதில் குவாட்ரடிக் ஈக்குவேஷனா செகண்ட் டேர்மை ரிமூவ் பண்ணுறோம். அது குவாட்ரடிக் ஈக்குவேஷனா கியூபிக் ஈக்குவேஷனா அது பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, சரிங்களா. 2 ஃபார்முலா இருக்கும். அந்த 2 ஃபார்முலாவை டைரெக்டாக கேட்டிருந்தாங்க. ஒரு சம்மில் ஈக்குவேஷன் கொடுத்து அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும், அவ்வளோதாங்க ஆன்சர். பாருங்க, ரிமூவல் ஆஃப் டேர்ம் இன் பாலினாமியல் ஈக்குவேஷன். theory of polynomial equation, it is sometimes convenient or necessary to remove one or more term. ஒரே ஒரு டேர்ம் ரிமூவ், செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் சொல்லுவாங்க. மோர் தென் ஒன் டேர்மையும் ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரம் த கிவன் ஈக்குவேஷன், கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ரிமூவல் ஆஃப் டேர்ம். ஓகே, ரிமூவல் ஆஃப் டேர்ம் சிம்பிளிஃபை த ஈக்குவேஷன் அண்ட் பர்டிகுலர்லி யூஸ்ஃபுல் இன் த ஸ்டடி ஆஃப் ஹையர் டிகிரி ஈக்குவேஷன். ஹையர் டிகிரி ஈக்குவேஷனில் அது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரைட்டு. எஸ்பெஷலி கியூபிக் அண்டு பைக்வாட்ரடிக் ஈக்குவேஷன். பைக்வாட்ரடிக்னா பவர் 4. Suitable transformation of the variable, certain terms, commonly the second term can be eliminated. காமனாகவே செகண்ட் டேர்ம் எலிமினேட் ஆயிருமா, thereby reducing the equation making further analysis ஈஸியர். ஓகே, இருந்துட்டு போகுது. இப்போ ரிமூவல் டைம்னா இந்த இருப்பாங்க, இந்த ஃபார்முலா தாங்க கேட்குறேன். டைரெக்டாக கேட்பேன். இல்லைன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஹச் என்ன எக்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு வச்சு.
இதைத்தான் இங்க கதை கதையா சொல்லியிருப்பாங்க. ரிமூவல் டேம், ரிமூவல் ஆஃப் டேம், the process eliminating one or more term of the polynomial equation by the suitable change of variable is called removal term. சரி, டிப்ரெஷன் ஈக்குவேஷனா இந்த இதை சேஞ்ச் பண்றோம் பார்த்தீங்களா, அதைத்தான் டிப்ரெஷன் சொல்லியிருப்பாங்க. ஈக்குவேஷன் obtained after removing one or more term of the original equation is called depression, depressed equation. ரிமூவ் பண்ண பிறகு கிடைக்கிறதா என்ன சொன்னா டிப்ரெஸ்டு ஈக்குவேஷன். சரி, டிப்ரெஸ்டு கியூபிக் ஈக்குவேஷனா என்ன, அதே தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் கியூபிக்ல இருக்கும். இது என்ன விச் டஸ் நாட் கண்டெயின் த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். கண்டிப்பான முறையில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்காது. எப்ப டிப்ரெஸ்டு கியூபிக் ஈக்குவேஷன்ல எக்ஸ் கியூப் இருக்கும், எக்ஸ் இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இருக்காது. அப்படி இருந்தா அது டிப்ரெஸ்டு கியூபிக் ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன், அதுக்கு நெக்ஸ்ட் பவர் இருக்காது, அந்த டேர்ம் இருக்காது. அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் தீரம் அந்த ஃபார்முலாவை சொல்லியிருப்பாங்க. இந்த இருக்கு பாருங்க, இதான் அந்த ஃபார்முலா. ரிமூவல் ஆஃப் த செகண்ட் டேர்ம், ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் ரிமூவ் பண்ண சொல்றேன். செகண்ட் டேர்ம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவேன், அந்த செகண்ட் டேர்மை ரிமூவ் பண்ண போறோம். அது ஃபார்முலா பாருங்க, அது ஒண்ணுமே இல்லை. A0 A1 A2ன்னு வச்சுக்கோங்க கியூபிக் ஈக்குவேஷன்ல. செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அவ்வளோதாங்க கான்செப்ட். குவாட்ரடிக் ஈக்குவேஷனா என்ன இருக்கும், கியூபிக் ஈக்குவேஷனா 3 இருக்கும், அவ்வளோதான் கான்செப்ட். குவாட்ரடிக் ஈக்குவேஷனா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்கே என்ன வந்துடும்னா என்னன்னு வந்துடும். என்னன்னா பவர், அந்த ஈக்குவேஷனோட ஹையஸ்ட் பவர் வந்துடும். இதே இது கியூபிக் ஈக்குவேஷன்னா 3A0ன்னு வந்துடும், வேற ஒன்றுமே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒய் மைனஸ், அங்கேயும் ஒய் மைனஸ் தான். அவ்வளோ. செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. இங்கே குவாட்ரடிக்ஸ்னா என்ன ஞாபகம் வச்சுக்கிங்க, அவ்வளோதான். இப்போ அதை சம்ம பார்ப்போம். டைரெக்டாக எக்ஸ் மட்டும் கேட்கலாம், சரிங்களா? இல்லைன்னா டிவைட் பண்ணி அந்த ஈக்குவேஷனும் கேட்கலாம். அதை லாஸ்ட் டைம் என்ன இருந்தாலும் அந்த ஈக்குவேஷன் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ நமக்கு இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க தெரிஞ்சாதான் அந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண முடியும். செகண்ட் ஒன் பாருங்க, ரிமூவல் ஆஃப் த செகண்ட் டேர்ம் இன் கியூபிக் ஈக்குவேஷன். இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ரிமூவல் ஆஃப் த செகண்ட் டேர்ம், அது எந்த டிகிரின்னு சொல்லல. இங்க பாருங்க, ரிமூவல் ஆஃப் த செகண்ட் டைம் இன் கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன்ல நான் செகண்ட் டைமை ரிமூவ் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா, கியூபிக் ஈக்குவேஷனா 3 வந்துடும், அவ்வளோதான். ஒய் மைனஸ் பி பை 3a, ஏஎக்ஸ் கியூப் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டி. இது கியூபிக் ஈக்குவேஷன். செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், கியூபிக்னா மட்டும் 3a போட்டு வேலையை முடிச்சிருங்க. குவாட்ரடிக் அப்படின்னா என்ன வந்துடுது, என் ஏன்னு வந்துடுது, அவ்வளோதான். பி பை 3a, அங்கே பி பை என்ஏ, ஒய் மைனஸ் காமன், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ்ன்றது காமன். இது அந்த லாஸ்ட்டாக பார்த்த கான்செப்ட் படி வந்ததுனால எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ்ன்னு போடுறோம், வேற ஒன்றும் இல்லை. அதே தான் இங்கே பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்து அதை சால்வ் பண்ணியிருப்பாங்க. A0 x1 A1 x பவர் n மைனஸ் 1 A2 x பவர் n மைனஸ் 2 டாட் டாட் ஏஎன், என் டேர்ம் வரைக்கும் இருக்கணும். ஏஎன் x பவர் n ஸ்டார்ட் பண்ணி ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. இப்போ இதில் டு ரிமூவ் த டேர்ம் இன்வால்விங் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 என்ன சப்ஸ்டிட் பண்றாங்க, எக்ஸுக்கு பதிலாக ஒய் மைனஸ் ஹெச் ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஹெச். அந்த ஹச் எப்படி கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டிகிரி, அது செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு என்னு, இன்ட்டு என். இது எக்ஸ் பவர் என், என்ன பவர் இருந்தாலும் சரி, கியூபிக் இருந்தால் மட்டும்தான் அந்த ஈக்குவேஷன். இது எனி பவர், பவர் 4 5 6 எது இருந்தாலும் சரி, செகண்ட் டேர்மை ரிமூவ் பண்ணுறது. அதுதான் என்ன சொல்றேன், டிப்ரெஸ்டு ஈக்குவேஷன். அதை எதுவும் திரும்ப சொல்லியிருக்காங்க. இப்போ சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா, இந்த சம் பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. ரிமூவ் த செகண்ட் டேர்ம். கொடுத்துருக்க என்னன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்போ எனக்கு இங்கே என்ன மிஸ் ஆகணும்னா செகண்ட் டேர்ம் இங்கே என்னங்க இருக்கு, இங்கே என்ன இருக்கு செகண்ட் டேர்மு, இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ல செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு, யாராச்சும் ஒரு ஆள் சொல்லாமே. X வச்சா சார்? புரியல.
6x சார். அவ்வளவுதான். இதுலயே இவ்வளவு டவுட். செகண்ட் டேர்ம் 6x தான். இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். இப்போ ஏ நாட் என்ன வரும் நீங்களே சொல்லிருங்க. 1ங்க சார். புரியல? 1 ஏ 1 1 6ங்க சார். ஏ 2. 5ங்க சார். சரி, அடுத்து என்ன தெரியணும்? வந்து மேக்ஸிமம் பவர் 2. இப்போ எனக்கு ஹச் வேணும்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ஹச் ஈக்குவல் டு A0 divided by செகண்ட் டேர்ம் A1. டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ட்டு ஏ. சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரணும்? ஒய் மைனஸ் ஹச். இப்போ எனக்கு கிடைச்ச ஆன்சர் தான் ஹச். என்ன கிடைக்கும் பாருங்க. A1 6 2 இன்ட்டு 1. இப்போ கேன்சல் பண்ணால் 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3. அவ்வளோதான். இப்போ அதான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எதில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 1ல். ஆட்டோமேட்டிக்காக அந்த செகண்ட் டேர்ம் கேன்சல் ஆயிடும். அவ்வளோதான். நம்மளுக்கு தேவை இந்த ஃபார்முலா. அதைத்தான் கேட்பாங்க. ஃபைண்டு ஹச் தான் கேட்பாங்க. ஈக்குவேஷன் கேட்டாலும் அதை அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வேலை. ஒய் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 இன்ட்டு ஒய் மைனஸ் 3 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இங்கே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ஸ்கொயர் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். பாருங்க, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2 டைம்ஸ் ஏபி 6y. 6y minus 18 plus 5 equal to 0. y square இங்கே 6y cancel. இங்கே ஃபுல்லாக ரிமைனிங் ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் இருக்கு. minus 18 9 plus 5 14. அப்போ -4 வரும். we get answer. அப்போ ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் டேர்ம் ரிமூவ் ஆயிடுச்சா? ஆக்சுவலாக நம்ம கொடுத்தது 3 டேர்ம்ஸ். என்ன டேர்ம் கொடுத்துருந்தேன்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 5ல இந்த டேர்ம் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல கிடச்சிருக்கு. we get ஃபைனல் ஆன்சர். அவன் டேரெக்டாக ஹச் தான் கேட்பேன் மேக்ஸிமம். அது நம்ம கொஸ்டினை பொறுத்து, கொஸ்டின் எடுக்கிறால பொறுத்து. அப்போ எதால் டிவைட் பண்ணுறோம்? இது வரைக்கும் இன்க்ரீஸ்டு பை டிக்ரீஸ்டு பைன்னு கொடுத்தாங்க. இங்கே நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை இந்த ஃபார்முலா எழுத வேண்டியது. ஒய் மைனஸ் ஹச் இஸ் அ ஃபார்முலா. ஒய் மைனஸ் ஹச். ஆக்சுவலாக இந்த ஹச்சத்தை நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். இப்போ இங்கே என்னன்னா அந்த ஹச்சை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதாங்க வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. இதுதான் இந்த ரிசல்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, ஆன்சர் வந்துருச்சு. ரிமூவ் த செகண்ட் டேர்ம் ஃபார்ம் ஏ கியூபிக் ஈக்குவேஷன். அது எந்த ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, இந்த டேர்ம் நம்மளுக்கு ஆன்சர் என்ன? அது ஆன்சர் வரும்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் வரும்போது அது வரக்கூடாது. அவ்வளோதான். அதாவது செகண்ட் டேர்ம்னா 6x². ரிமூவ் த செகண்ட் டேர்ம் தான் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம என்ன அடுத்து கண்டுபிடிக்க போகிறோம்? இங்கே என்ன இருக்குது? கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குது. கியூபிக் ஈக்குவேஷனாக ஃபார்முலா என்ன பாருங்க? பி பை அங்கே எப்படி NA இருக்கும், இங்கே கியூபிக் ஈக்குவேஷனாக என்னுக்கு பதிலாக 3. அப்போ 3 இன்ட்டு ஏ. ஹியர் ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 6. இந்த ரெண்டு டேர்மே போதும். ஒய் மைனஸ், ஆக்சுவலாக நமக்கு ஃபார்முலா ஒய் மைனஸ் ஹச். ஹச்சுக்கு பதிலாக பி பை 3a இந்த மாதிரி எழுதணும். அவ்வளோதான். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணா 6 பை பிக்கு பதிலாக 6, 6 பை 3 இன்ட்டு 1 3. அப்போ ஆன்சர் வந்து 2. ஒய் மைனஸ் 2 எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா இங்கே இருக்க இந்த 4 டேர்மு எத்தனை டேர்மாக கன்வெர்ட்டாக மாறுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு தேவை செகண்ட் டேர்ம் மட்டும் ரிமூவ் ஆகணும். நம்மளுக்கு 2 டேர்மோட ரிமூவ் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கொடுத்த ஈக்குவேஷன், கிவன் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x² ப்ளஸ் 11x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0ல் எக்ஸுக்கு போல் ஒய் மைனஸ் 2வை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதே கதை தான். ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஹோல் கியூபு 6 டைம்ஸ் ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயரு 11 இன்ட்டு ஒய் மைனஸ் 2 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இங்கே ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா, இங்கே ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இங்கே 11y மைனஸ் 22 ப்ளஸ் 6. இதை சிம்பிளை பண்ணிட வேண்டியது. இங்கே என்ன பண்ணுறோம்? 6 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது. சிம்பிளை பண்ணால் வி கெட் ஆன்சர். நம்மளுக்கு 2 டேர்ம் ரிமூவ் ஆகுது. அவன் கேட்டது ரிமூவ் த செகண்ட் டேர்ம் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன். ஆனால் நம்மளுக்கு கொடுத்தது ஆக்சுவலாக என்னன்னா எக்ஸ் கியூப் 6x² ப்ளஸ் 11x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. எனக்கு 2 டேர்ம் தான் இருக்குது. இந்த டேர்ம், இந்த டேர்மும் இந்த டேர்மும் இல்லை. எக்ஸ் கியூப் டேர்மும் எக்ஸ் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? எக்ஸ் கியூப் டேர்ம் எக்ஸ் டேர்ம். அப்போ அந்த செகண்ட் டேர்மும்
ஃபோர்த் டேர்ம் இல்லை, அவன் கேட்டது ஒரே ஒரு டேர்ம். கியூபிக் ஈக்குவேஷனில் செகண்ட் டேர்ம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 டேர்ம் ரிமூவ் ஆயிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, செகண்ட் டேர்ம் ஃப்ரம் த ஜென்ரல் கியூபிக் ஈக்குவேஷன். அதே தான் இங்கே ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக -9. இங்கே என்ன இருக்கு பாருங்க, கியூபிக் ஈக்குவேஷனு. அப்போ எனக்கு என்ன வரணும், h ஈக்குவல் டு b/3a -9 3 × a 6. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 6 ஆயிருக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணால் ப்ளஸ்ஸு 2 டைம்ஸ் 3 டைம்ஸு ஒய் ப்ளஸ் 3/2. இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். இங்கே அவன் கேட்டிருக்கிறது செகண்ட் டேர்ம் ஆஃப் த ஜென்ரல் கியூபிக், ரிமூவ் த செகண்ட் டேர்ம். இங்கே எத்தனை டேர்ம் கேன்சல் ஆகும் பாருங்க, இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்கு. ஈக்குவேஷன் எழுதிடுறேன். 2x³ 9x² ப்ளஸ் 3x - 1 ஈக்குவல் டு 0. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா ஒய் ப்ளஸ் 3/2 ரீப்ளேஸ் பண்ணுறோம். வி கெட் ஆன்சர். இங்கே நம்மளுக்கு இருந்தது 4 டேர்மு. இப்போ செகண்ட் டேர்மான x² டேர்ம் மட்டும் கேன்சல் ஆகிருக்கும். இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் கான்ஸ்டன்ட்டு கியூபிக் டேர்ம் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ணுறான், இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறான். அவன் அதையும் கேட்டிருக்கேன், டிப்ரெஸ்டு கியூபிக் ஈக்குவேஷன். இதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பாருங்க, we get answer. இங்கே பாருங்க, செகண்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் ரிமூவ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ரிமூவல் ஆஃப் த செகண்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் ஃப்ரம் த பை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். பை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா பவர் 4, குவாட்ரேட்டிக்னா 2, பை குவாட்ரேட்டிக்னா பவர் 4. இதில் செகண்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் ரிமூவ் பண்ணணும். செகண்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்ம் ரிமூவ் பண்ணி சிம்பிளை பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு கியூபிக் டேர்ம்னா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, a1 / 3a0. எப்போ கியூபிக்னா மட்டும். ரிமைனிங் வேறு எந்த ஃபார்முலாவாக இருந்தாலும், எந்த பவர் nth பவர் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு என்னதான் ஃபார்முலா, h ஈக்குவல் டு a1/n a0. ஹியர் n ஈக்குவல் டு 4 இந்த இருக்குது, a0 ஈக்குவல் டு 1, a1 ஈக்குவல் டு 4. இப்போ நான் h ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ h ஈக்குவல் டு 1. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், ஃபார்முலா x ஈக்குவல் டு ஒய் மைனஸ் h ஃபார்முலா. இங்கே +1 வந்ததுனால -1 ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? ஃபைனலி பாருங்க, y/4 2y² வந்திருக்கு. இங்கே a - b தான் ஹோல் பவர் 4 எழுதணும். இங்கே a - b தான் ஹோல் கியூபு. இங்கே a - b தான் ஹோல் ஸ்கொயரு. இப்போ a - b தான் ஹோல் பவர் 4 வேல்யூ யாருக்காவது ஃபார்முலா யாருக்காச்சும் தெரியுமா? a - b ஹோல் பவர் 4 ஃபார்முலா தெரியுமா யாருக்காச்சும்? இதை எப்படி அமைச்சுக்கிறது, 1 1 2 1 1 3 3 1 1 4 6 4 1. இது வந்து கியூபிகேஷன், இது வந்து பவர் 4. ப்ளஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே ப்ளஸ் போட்டுருங்க. சென்டரில் மைனஸ் இருந்தால் இது பேர் என்னது, பாஸ்கல் ட்ரையாங்கிள்னு ஒரு கான்செப்டாக நம்ம ஸ்கூல் புக்கு 8th புக்கில் இருக்குது. நம்ம பவர் 4 5 எது இருந்தாலும் சரி, அந்த கோஎஃபிஷியண்ட்டை இதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, a - b தான் ஹோல் பவர் 4. இங்கே வெறும் ஒன்று தான் கான்ஸ்டன்ட். ஸோ a/4. நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்டர்னேட் மைனஸ் வந்துடும். 4a³ b -6 a³ a² வந்துடும். இங்கே b² வந்துடும். பவர்ஃபுல்லாக ஆட் பண்ணால் 4 வரணும். வருதான் பாருங்க, 4 4 4. நெக்ஸ்ட்டு -4 a² a, இங்கே p³. ஃபைனலி b/4. ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவ் வருதான்னு பாருங்க, வேலை முடிஞ்சுச்சு. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இது மாதிரி பவர் 5 6 எதுனாலும் சரி, இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த கோஎஃபிஷியண்ட்டை வச்சு எழுதலாம். கோஎஃபிஷியன்ட் ஒன்றும் இல்லை, 1 + 2 3, 1 + 2 3, 1 ஃபிக்ஸடாக வச்சுக்கிங்க.
பவரில் 3 இருந்தால் 4 டேர்ம் இருக்கும், பவரில் 4 இருந்தால் 5 டேர்ம்ஸ் இருக்கும். அதே கான்செப்ட் 5 டேர்ம்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ப்ளஸ்னா எல்லாமே ப்ளஸ், மைனஸ்னா ஆல்டர்னேட் மைனஸ், அவ்வளோதான். இதில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு 2 டேர்ம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்தது ஆக்சுவலாக என்னன்னா 1 2 3 4 5 டேர்மு, நம்மளுக்கு 3 டேர்ம் ரிமூவ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கொடுத்த கிவன் என்னன்னா எக்ஸ் பவர் 4 4x கியூப் 6x² + 4x + 1 = 0. இங்கே இருக்க 2 டேர்ம், செகண்ட் டேர்மையும் ஃபோர்த் டேர்மையும் ரிமூவ் பண்ண சொன்னாங்க. இங்கே ஃபஸ்ட்டும் 3யும் இருக்கு, கான்ஸ்டன்ட்டும் சேர்த்து ரிமூவ் ஆயிடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் தரவாக இருந்துட்டா நம்ம எந்த சம் கேட்டாலும் செஞ்சிடலாம். அதில் மாற்றமே இல்லை. ஃபைனலாக எடுத்து எழுதிட்டாங்க. y⁴ 2y². திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் இஸ் y⁴ 2y². இப்போ நடத்துனது ஃபுல்லாக ஒரு recall observation. Second term of the polynomial equation can always removed by the suitable transformation. தேவையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சது. கியூபிக்னா கியூபிக் கிடைக்குது, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பவர் 4னா பவர் 4ல இருக்கும். டிகிரி எப்பவுமே சேஞ்ச் ஆகுது. இந்த ப்ராசஸ் சிம்பிளிஃபை ஹையர் டிகிரி ஈக்குவேஷனில் இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக இருக்குது. டிப்ரெஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் யூஸ்ஃபுல் இன் த சால்விங் கியூபிக் அண்ட் பை குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இந்த டிப்ரெஸ்ட் ஈக்குவேஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது கியூபிக் ஈக்குவேஷனும் பை குவாட்ரடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ரெஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. ரிமூவல் ஆஃப் டேர்ம் டஸ் நாட் சேஞ்ச் த டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன். அது ரிமூவல் டேர்ம் என்ன பண்ணாலும் சரி பவர் டிகிரி வந்து சேஞ்சே ஆகாது. த மெத்தட் இஸ் ஃபண்டமெண்டல் ஸ்டெப் இன் அட்வான்ஸ்டு சொல்யூஷன் டெக்னிக். ஆமாம், சரி, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிகிரி எப்பயும் சேஞ்ச் ஆகாது, அது அங்கே சொன்னது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, காம்ப்ளெக்ஸ் ரூட் அண்ட் காஞ்சுகேட் ரூட்டு. காம்ப்ளெக்ஸ் ரூட் அண்டு காஞ்சுகேட் ரூட் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது. நம்ம டைரெக்டாக கூட சம்முக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம்னா ரேஷனல் ரூட்டுன்னு பார்த்தோம். சரிங்களா, ரேஷனல் ரூட்டு √2 √3ன்னு பார்த்தோம். சரிங்களா, அடுத்து ஏஎக்ஸ் 2 + √b, அதாவது a + √b இந்த மாதிரி பார்த்தோம். காம்ப்ளெக்ஸும் பார்த்தோம். இங்கேயும் அதே தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பாருங்க, காம்ப்ளெக்ஸ் ரூட் அண்டு காஞ்சுகேட் ரூட்டு. அதுலேயே ஆல்ரெடி நம்ம காம்ப்ளெக்ஸ் ரூட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்னா எக்ஸ் + ஐஒய். இது காஞ்சுகேட்னா என்ன வருது, எக்ஸ் - ஐஒய். இவ்வளோதான் கான்செப்ட். அதை தான் இங்கே சொல்ல போகிறாங்க. அதுதான் இங்கே இருக்குது. இந்த பேராஃபுல்லாக அதை தான் சொல்லியிருப்பாங்க. டெஃபனிஷன் பாருங்கள், இது ஆல்ரெடி பார்த்ததை ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஃபனிஷன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏ நம்பர் ஆஃப் த ஃபார்ம் z = a + ib. z = a + ibல இருக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா, சரி, a and b ரியல் நம்பராக இருக்கணும். i எப்போ வரும்னா √(-1) வரும்போது i வரும். அப்போ தான் காம்ப்ளெக்ஸ் கான்செப்டே வந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ரியல் நம்பர் சிஸ்டம் சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த கான்செப்ட் z = x + iy இருந்தால் காம்ப்ளெக்ஸ் நம்பர், y கண்டிப்பாக ≠ 0 இருக்கணும். இந்த i டேர்ம்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மெட். இல்லைனா வெறும் z = 2னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்ல முடியாது. 2 + i0ன்னு சொன்னோம்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பர். 2 + i0 தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவாங்கன்னா பியூர்லி ரியல்னு சொல்லுவாங்க. 2 - i0னா இதுவும் பியூர்லி ரியல். இங்கே 0 வந்து இங்கே ஒரு 2 வந்துச்சுன்னா பியூர்லி இமேஜினரி. சரிங்களா, பியூர்லி இமேஜினரி. சரி, இது இம்பார்ட்டன்ட். ரூட்டுக்குள்ள மைனஸ் வேல்யூ வரும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரே ஃபார்ம் ஆச்சு. √(-1)னா i என்ன நம்பர் வந்தாலும் சரி. அது ஆல்ரெடி நான் சொன்னேன். -25னா 5 வெளியே வந்துடும் காமனா, -1 உள்ளே இருக்கும். இதோட வேல்யூ ஐன்னு எடுத்து சிம்பிளை பண்ணியிருப்பாங்க. சரி, ரைட்டு. காம்ப்ளெக்ஸ் ரூட்டு என்ன சொல்கிறேன் பாருங்க, ரூட் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் காம்ப்ளெக்ஸ் ரூட் இஃப் இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஹேவிங் நான்-ஜீரோ இமேஜினரி பார்ட்டு. நான்-ஜீரோ இமேஜினரி பார்ட் அப்படின்னா என்னது, இமேஜினரி பார்ட்டு கண்டிப்பாக 0 இல்லாத நம்பர்ஸாக வரும். அதே காம்ப்ளெக்ஸ் ரூட்டுன்னு சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் ரூட்னா பியூர்லி ரியல் மட்டும் வராது, இமேஜினரி கண்டிப்பாக வரும். அதான் இங்கே காம்ப்ளெக்ஸ் ரூட்டுன்னு சொல்கிறேன் பாருங்க. இது எங்கே இருக்குன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் யூனிட்லேயே இருக்குது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே மட்டும்தான் படிப்போம், வேற இங்கே 11th படிக்க மாட்டோம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் பாருங்க. ரூட் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் காம்ப்ளெக்ஸ் ரூட் இஃப் இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஹேவிங் நான்-ஜீரோ இமேஜின் ரூட். அப்போ இமேஜின் ரூட் கம்பல்சரி வரணும்.
வந்துச்சுன்னா தான் என்ன சொல்றாங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்றாங்க. அடுத்து காஞ்சுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏ பிளஸ் ஐபின்றது ரூட்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் காஞ்சுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏ மைனஸ் ஐபி. ஃபார் எக்ஸாம்பிள் இசட் ஈக்குவல் டு 2 plus 3i na 2 minus 3i is a complex conjugate. That's all. Conjugate of complex number. Conjugate of complex number. Okay. இப்போ காஞ்சுகேட் ரூட்டுக்கு வராங்க. இங்கே காஞ்சுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சுகேட் என்னன்னு பார்த்தோம். இப்போ காஞ்சுகேட் ரூட்டுக்கு வரோம். அதை எதையும் திரும்ப சொல்லுவாங்க. 2 complex roots are said to be conjugate root if they are complex conjugate of each other. A plus IBக்கு காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் என்னன்னா A minus IBன்றது ரூட்டு. A minus IBயோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ரூட்னா A plus IB. A plus IB அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரூட்டு. நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரூட்டு. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ல ரியல் கோஎஃபிஷியன்ட் சரிங்களா, ரியல் கோஎஃபிஷியன்ட் எத்தனை இருக்கோ அதை வச்சு நம்ம இமேஜின் ரூட் கண்டுபிடிச்சலாம். த நம்பர் ஆஃப் நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் ரூட் இஸ் ஆல்வேஸ் ஈவன். பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் ரியல் கோஎஃபிஷியன்ட் த நம்பர் ஆஃப் நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் ரூட் இஸ் ஆல்வேஸ் ஈவன். இது இம்பார்ட்டன்ட். அடுத்த கான்செப்ட் நம்ம அதையும் பார்க்க போறோம். பாருங்க, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க ஈக்குவல் டு 0 இருக்கு. இப்போ எக்ஸ் பவர் எண்ணில் ஆரம்பிச்சு A0 வரைக்கும் வந்துருச்சு. இந்த A0 A1 AN ஃபுல்லாகவே என்னது கோஎஃபிஷியன்ட், அது எல்லாமே ரியல் நம்பராக இருக்கணும். எஃப் ஆஃப் ஏ பிளஸ் ஐபி எக்ஸுக்கு பதிலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரீப்ளேஸ் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். சரிங்களா, இதோட காஞ்சுகேட் ரூட் என்னன்னா ஏ மைனஸ் ஐபி, அதையும் 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க காம்ப்ளெக்ஸ் ரூட் மஸ்ட் அக்கர் இன் காஞ்சுகேட். They ensure that the coefficient of the polynomial remain real when the polynomial is expressed as the product of linear factor. Product of linear factor. எப்பயுமே காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட் வந்துட்டாவே a plus b into a minus b a square minus b square கான்செப்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சரி, இப்போ ஒரு கூட எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு 2 சம் பார்த்தோம்னா அதோட கிளாஸ் முடிச்சிடலாம். ஃபைண்டிங் த காஞ்சுகேட் ரூட்டு. இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுமே அவசியம் இல்லை. 2 plus 5 is a root of the equation. இப்போ இதோட அனதர் காம்ப்ளெக்ஸ் ரூட்டுன்னு கேட்டுட்டா கண்ணை மூடிட்டு 2 plus 5iனா 2 minus 5iன்னு கண்ணை மூடிட்டு எழுதிடுவேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. 2 plus 5iனா 2 minus 5i. we get answer. இவ்வளோதான். இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தேவையில்ல, ஒன்றுமே தேவையில்லை. ஏன்னா அதுதான் ரூல். அதுதான் ரூல். அடுத்து பாருங்க, ஃபார்ம் ஏ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரம் த காம்ப்ளெக்ஸ் ரூட்டு. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம் காம்ப்ளெக்ஸ் ரூட்டில். அதுவும் அதே கான்செப்ட் தான். பாருங்க, 3 plus 2i 3 minus root i. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் ஆஃப் ரூட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். சம்முன்னும் போது அப்படியே ஆப்போசிட் சைன் கேன்சல் ஆகி 3 plus 3 6ன்னு வந்துடும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா இந்த ஃபார்முலா வந்துடும். என்ன ஃபார்முலா, a plus b இன்ட்டு a minus b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா வந்துடும். அப்போ இங்கே என்ன பாருங்க, a plus b a minus b a ஸ்கொயர் பண்ணோம்னா 9, b ஸ்கொயர் பண்ணும்போது 2i ஹோல் ஸ்கொயர் பண்ணால் என்னங்க வரும், 2 ஸ்கொயர் i ஸ்கொயர். 2 ஸ்கொயர் என்ன வரும், கேட்கல, 4. i ஸ்கொயரோட வெளி 1 -1. இப்போ அங்கே சொன்னாலுங்க அதே கான்செப்ட் தாங்க. ரூட் ஆஃப் -1 -1 minus ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ரூட்டு போயிடும். இங்கே i ஸ்கொயர் போட்டுருங்க, அவ்வளோதான். i ஸ்கொயரோட -1. ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 4 ஆயிரும். அப்போ 9 + 4 13. அப்போ எனக்கு என்ன தெரியும் ஃபார்முலா, எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் த ரூட்டு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. வி கெட் ஆன்சர். இது ஃபார்ம் த ஈக்குவேஷன். அப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாலும் இங்கே அனதர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். 3 plus 2iனா 3 minus root i தான் அனதர் காம்ப்ளெக்ஸ் ரூட்டு. இப்போ நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்டே 2 கொடுத்துட்டாங்க. சரிங்களா, 2 காம்ப்ளெக்ஸ் ரூட்டு கொடுத்துட்டாங்க. அது என்னவா இருக்கு, ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க, குவாட்ரேட்டிக் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான் குவாட்ரேட்டிக் தெரிஞ்ச ஃபார்முலா. இது எங்கே இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. குவாட்ரேட்டிக் ஃபார்ம் பண்ணுறது. ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் ரூட்டு. அது ஒன்றும் இல்லை, அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எக்ஸ் நம்மளுக்கு வரப்போகிற ஆன்சர் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வருது, வேற ஒன்றுமே இல்லை. வரப்போகிற நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வரப்போகுது.
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 8. இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a ஃபார்முலா. இதில் ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக -4, சிக்கு பதிலாக 8. இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க டேர்மை தான் செப்பரேட்டாக பண்ணியிருப்பாங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 4 டைம்ஸ் ஏசி -16 வருது. அப்போ -16 ரூட் எடுத்தா 4. சரியா? 16 ரூட் எடுத்தா 4, -1 ரூட் எடுத்தா ஐஏ. இங்கே என்ன பண்ணலாம்? 2 காமனாக எடுத்துடலாம். 2 + 2i டிவைடட் பை 2, 2 கேன்சல். அப்போ 2 + ஆர் மைனஸ் 2i இஸ் ஆன்சர். அப்போ எப்பவுமே 2 + 2iன்னு வந்தால் another root 2 - 2i we get answer. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இதை நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் 8 ஆட் பண்ணால் 4 வரும்னா ஃபேக்டர் வராது. 1 8s 8, 2 4s 8, வேற எதுவும் வராது. 4 2s 8, 8 1s 8 தான் வரும். அதனால் நம்ம அந்த ஃபார்முலா தான் போவோம், வேற வழியே இல்லை. அந்த ஃபார்முலா போகும்போது ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வேல்யூ வருது. நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்டு ஃபைன் பண்ணியாச்சு. ஃபோர்த் சம் பாருங்க. கியூபிக் ஈக்குவேஷன் வித் 1 ரியல் ரூட்டு. கியூபிக் ஈக்குவேஷன் வித் 1 ரியல் ரூட்டு. அப்போ நமக்கு 1 ரியல் ரூட்டு கொடுத்தாலும் அனதர் ரியல் ரூட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன் 1 + iனா அனதர் ரூட் என்னது? 1 - ia. 1 + i is a root of the equation. அவன் கேட்குறது கியூபிக் ஈக்குவேஷன் வித் 1 ரியல் ரூட்டு. அப்போ நமக்கு அடுத்து என்னதான் வரும்? ஃபைண்ட் த ரிமைனிங் காம்ப்ளெக்ஸ் ரூட் தான் கேட்குறேன். அப்போ எனக்கு கியூபிக் ஈக்குவேஷனு அவன் கொடுத்தது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு. சரிங்களா? கியூபிக் ஈக்குவேஷன் வித் 1 ரியல் ரூட்டுன்னு சொல்லிட்டேன். கொடுத்தது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரூட்டு கொடுத்துட்டேன். அப்போ ஒரு ரியல் ஈக்குவேஷன் போய் இன்னும் ஒன்று இருக்குது, அது காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்டு தான் கேட்குறேன். 1 + i ஒரு ரூட்னா 1 - iன்றது அனதர் ரூட்டு. வி கெட் ஆன்சர். இப்போ நம்ம கிளாஸில் எத்தனை பேப்பர் பார்த்துருக்கோம்னா ஆக்சுவலாக 21 பேஜஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 21 பேஜஸை கம்ப்ளீட் பண்ணதை மொத்தமாக இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அப்சர்வேஷன் போக எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் கொடுத்ததை நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கண்டென்ட் முடிஞ்சிச்சு. இது ஃபுல்லாக ரிவிஷன், இது ஃபுல்லாக ஃபார்முலா, இது ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அதே தான் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் பார்த்தாவே போதும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்மளுக்கு செகண்ட் டாபிக், சொல்யூஷன் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம்.